உடம்புல நீர் சத்து குறைஞ்சதுன்னா மூளை உங்களுக்கு டயர்டு, தலை சுத்துறது, வாய் ஒலறதுன்னு சிக்னல்ஸை காட்டும். ஒரு நாளில் குறைஞ்சது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடணும். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அதை பண்ணலை, உங்கள் பாடி ஹீட் ஆகி உடலோட சத்து உப்புக்கள்லாம் தாறுமாறாக குறைஞ்சிரும். அப்படி குறையிற எலக்ட்ரோலைட்ஸை இன்ஸ்டண்ட்டாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள்: துளசி இலை, நெல்லிக்காய் ஜூஸ், பிங்க் சால்ட். பிங்க் சால்ட் இல்லாதவங்க நார்மல் உப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எலுமிச்சை சாறு, கருப்பட்டி. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் துளசி இலையை கழுவி ஒரு கைப்பிடி போட்டு, கூடவே நெல்லிக்காய் ஜூஸ் 2 ஸ்பூன், பிங்க் சால்ட் 1/4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 கப்பாக வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு அதுல கருப்பட்டி 1/2 ஸ்பூன் கலந்து விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வாமா குடிங்க. இதை குடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா துளசியில இருக்க ஆசமன் அப்படின்ற வேதிப்பொருள் இன்ஸ்டன்டா டயர்ட்னஸை குறைக்கும். நெல்லிக்காய் லெமன் ஜூஸ்ல இருக்க விட்டமின் சி உடம்போட கடைசி செல் வரைக்கும் நீர் சத்து பாயிற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். பிங்க் சால்ட்ல இருக்க சோடியம், பொட்டாசியம், குளோரைட், மெக்னீசியம் உங்க உடம்பு இழந்த எலக்ட்ரோலைட்ஸை சட்டுன்னு மீட்டு கொடுத்துரும். ஃபைனலா கருப்பட்டி ரொம்ப சேர்த்துற வேணாம், உப்பையும் அளவா யூஸ் பண்ணுங்க.